ராகி ஆனியன் ராகி ரொட்டி செய்யலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க. ஆனியன் கட் பண்ணிவிட்டேன், மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஆனியனும் பச்சை மிளகாவும் எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். ஒரே மாதிரி சாப்பிட்றது ரொம்ப சலிப்பாக இருக்கும் இல்லைங்களா? ஆக்சுவலாக ஆமாங்க. எனக்கு இந்த களி கிண்டணும்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சுவலாக அது தயிர் ஊற்றி சாப்பிட்ணும் அப்படின்னு மைண்ட் செட்டு தோணும் எனக்கு. ஆனால் எனக்கு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காதுங்க. ரொம்ப அது செய்யறதுக்கும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருக்காது. அதனால தான் ராகி ரொட்டி சாப்பிட்டாலும் அதுவும் ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு ஒரு பக்கம் வெந்த மாதிரி இருக்கும், வேகாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஆனால் இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். நீங்கள் சாம்பாரில் சாப்பிட்லாம், சட்னியில் சாப்பிட்லாம், நீங்கள் எல்லாத்துலேயுமே சாப்பிட்லாம். இது சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதில் உப்பு சேர்த்துக்கோங்க, சால்ட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஓகேங்களா? ஓரளவு நல்லா வதங்கட்டும், அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். ஆனியனு பொன்னிறமாக வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் வச்சுக்கோங்க. இப்போ இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? எடுத்து போட்டுக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக ஹை ஹீட்டில் வச்சிடாதீங்க, கருகிரும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். இது மாதிரி கிண்டி வச்சுக்கோங்க நல்லா. ஓகேங்களா? கிண்டி வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு கரண்டியில் எடுத்துகிட்டு இட்லி மாதிரி ஆக்சுவலாக இது மாதிரி எடுத்து வச்சுட்டு ஒரு இட்லி மாதிரி நம்ம இது மாதிரி செஞ்சுக்கோங்க. இது மாதிரி இட்லி மாதிரி போட்டுக்கோங்க. ஒவ்வொரு இதாக எல்லாத்துலேயுமே இட்லி மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் வைங்க, வச்சு மூடிடுங்க. இட்லி ரெடி ஆகிடுச்சு. இப்போ சட்னி. இப்போ சாம்பார் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நான் முள்ளங்கி சாம்பார் வச்சுருக்கேன். முள்ளங்கி சாம்பார் கொஞ்சம் இருக்குங்க. அப்புறம் சட்னி. வாங்க, ரெடி ஆகிடுச்சி. வாங்க சாப்பிட்லாம்.